ஒரு 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 பொம்மை முதலமைச்சர், கையாலாகாத முதலமைச்சர் என்பதால் தான் இவ்வளவும் நடக்கிறது என்று நான் சொல்கிறேன். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். 24 பேர் இந்த ஆட்சி வந்தவுடன் கஸ்டடியில் இறந்துருக்காங்கன்ற இந்த பட்டியல் சொல்கிறது. 18/4/2022 சங்கர் ஜிவால் சென்னை ஆணையராக இருந்தபோது செக்ரட்டரியேட் காலனி போலீஸ் ஸ்டேஷன் வச்சு இதே மாதிரி அடிச்சு கொண்டாங்களையா? கூசாம முதல்வர் அசம்பிளியில் பொய் சொன்னாரா? வாந்தி எடுத்து வயிற்று வலி, அவனுக்கு வாந்தி எடுத்து செத்தான் செக்ரட்டரியேட்டில், நாங்கள் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னு சொன்னாரா? போஸ்ட்மார்ட்டத்தில் உடம்புல 28 காயங்கள் இருக்குதுன்னு சொன்ன உடனே ஜிவால் அதுக்கப்புறம் தூக்கி டிஜிபி ஆகலாமா? சொல்லு. ஏன் நல்ல பதவிக்கு கம்மியாக இருக்கவே மாட்டார் அவரு? நேராக கமிஷனரு டிஎம்கே ஆட்சி வந்தோடனே அப்படியே ஹெச்ஓபிஎஃப், வேறு எந்த பதவியும் இருக்க மாட்டாராம்மா துரை? இது ஒரு எக்ஸ்டென்ஷன் வேறு. ஒரு நல்ல முதலமைச்சர் அன்றைக்கி நடவடிக்கை எடுத்துருக்கணுமா வேணாமா? நான் இதுக்கு தான் சொன்னேன், ஒரு அரசன் எடுக்கக்கூடிய கடுமையான நடவடிக்கைகளை பார்த்து அன்னைக்கு செக்ரட்டரியேட் காலனி போலீஸ் ஸ்டேஷனில் அந்த விக்னேஷ் என்கிற விக்னா செத்ததுக்கு ஜிவாலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும், இல்லை ஜிவாலை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஜிவாலை அன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்து மற்ற அதிகாரிக்கு பயம் வந்திருக்கும். கரெக்டாக? அந்த விக்னாவோட டெத்தை யாருமே பேச முடியாத வகையில் 300 போலீஸை வச்சு மறைச்சாங்களா?